வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். ஜாப் யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இந்தியாவில் பிறந்த எல்லா மக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேம் தான் இந்தியன் பேங்க்கு. பல வருடங்களாக மத்திய ரிசர்வ் பேங்க்கு கீழே இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்க் தாங்க இந்த இந்தியன் பேங்க். இந்த இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு நான் எக்ஸாம் போஸ்டிங், அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவல் சிம்பிள் எக்ஸாம் மாதிரி வச்சு எடுக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் கிடையாது. எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்ல காரணம் என்னென்னா, உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பேங்க் எக்ஸாம் அளவுக்கு இதில் டஃப்பான காம்படிஷன் எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கான சேலரியோ 20,000 கொடுக்குறாங்க. யார் யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனி யூஜி எனி பிஜி டிகிரி முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு சூப்பராக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்புக்கு தமிழ்நாட்டில் காம்படிஷனே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கான முழு தகவலையும் அதை பற்றி கொடுக்குது. வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எம்ஏ சோசியாலஜி, சைக்காலஜி, பிஎஸ்சி வெட்டினரி, பிஎஸ்சி கொரிகல்ச்சர் இந்த மாதிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் ஆர் எனி ஒன் யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலோ பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலோ போதும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ், ஆனால் அதுதான் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வேணும். இங்கிலீஷை தவிர வேறு ஏதாவது ஒரு லோக்கல் லாங்குவேஜில் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வேணும். இது பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கான டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து ஹையர் லெவல் லோயர் லெவல் டைப் ரைட்டிங் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல. பேசிக் டைப்பிங், பேசிக் கம்யூனிகேஷன் தெரியணும். அதுக்கப்புறம் இதுக்கான முக்கியமான விஷயம் சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 கொடுக்குறாங்க. அது போக அலௌன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் அலௌன்ஸு 1500 ப்ளஸ் ஒரு 500 அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. அதுபோக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கே உரித்தான இஎஸ்ஐ, பிஎஃப், கிராட்யுட்டி அஸ் பர் ரூல்ஸ் படி என்ன இருக்கோ எல்லாம் தராங்க. லீவ் அண்ட் அதுக்கான அலௌன்சஸ்ஸு, அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே தராங்க. ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் மட்டும்தான் இந்த வேலை. ஆனால் 3 வருஷம் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த வேலை வந்து பொதுவாகவே இந்த மாதிரி வேலைக்கு எடுக்கிறவங்க உங்களை அவங்க பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக வச்சுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இயரை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கான நாலேஜ் அதில் கிடச்சிரும். அடுத்தடுத்த ஆட்களை எடுக்க மாட்டாங்க. உங்களையே மேபி எக்ஸாம்பிள் சொல்லி உங்களையே பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் இந்த ஜாப்போட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேர்ந்தாங்க. 22-40 வயசு, எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் பிஎஸ்டபிள்யூ, பிஏ, பிகாம் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு போதுங்க. இந்த இதுக்கு வந்து வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். அது போக உங்களுக்கான சேலரி மாதம் 12,000 தராங்க. சேம் இதுக்கும் ட்ராவல் அலோன்ஸ், இஎஸ்ஐ, பிஎஃப், கிராட்யுட்டி, லீவ் ட்ராவல் அலோன்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிக்கு என்னெல்லாம் இருக்கோ அத்தனை பெனிஃபிட்ஸ் கொடுக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ. என்ன ப்ரோ ரிட்டன் டெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் இருக்குன்னு கொடுத்துருக்கேன்னு கேட்காதீங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட்டு தாங்க. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் எபிலிட்டியை செக் பண்ணுற மாதிரி எஸ்ஆர்னோ கொஸ்டின், ஒரு மல்டி சாய்ஸ் கொஸ்டின். இது ஒரு எக்ஸாம்னே சொல்லக்கூடாது. ஜஸ்ட்டு வந்ததுக்கு ஏதாவது காம்படிஷனை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வைக்கிறது தான். ஸோ இது எக்ஸாம் கிடையாது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் www.indiabank.in/career பேஜில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில், நேம், ஆதார் நம்பர் எல்லாமே அஸ்பர் உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. யார் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அது டிரெக்டர் இந்தியன் பேங்க். நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த அட்ரஸை கரெக்டாக பார்த்துக்கங்க. இந்த அட்ரஸ்ட்டுக்கு இங்கே போஸ்டல் கவரில் தான் அனுப்பணும். ஆர்டினரி போஸ்டல் கவரில் தான் அனுப்பணும். வித்து போஸ்ட் ஸ்டாம்போடு அனுப்பணும். போஸ்ட் ஸ்டாம்ப் மறந்துடாங்க. ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் போட்டு மறக்காமல் அதுக்கு கீழே உங்கள் கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருங்க. ஏன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ, இவ்வளோ தாங்க. வேலை கைக்கு மேலே. நீங்கள் எதுவும் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து போனால் பேங்க் வேலைக்கு தான் போகணும், ஆனால் எக்ஸாம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வேலைக்கு, அதாவது பேங்குக்குள்ளே நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கான எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கமெண்டில் என்கிட்ட கேளுங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுறேன். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, பேங்க் ஜாப்புக்கு தான் போகணுன்னு வெறியோடு இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.